சொல்லு ருத்ரா. ஆ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோ ஆராதனாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் அவளும் ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அவ கூட விளையாடிட்டு இருக்கீங்களா? ஏன் ஹாஸ்பிடல் உங்களுக்கு வேலை இல்லையா? ஹலோ, இல்ல எனக்கு புரியல. ஹாஸ்பிட்டல்னா என்ன? ஒரு டாக்டர் எப்பவுமே பேஷண்ட் கூடயே இருப்பாங்களா என்ன? கன்சல்டேஷன்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரவுண்ட்ஸையும் முடிச்சுட்டு வந்தேன். தோ இன்னும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அடுத்த ரவுண்ட்ஸ்க்கு போகணும். ஆ, சரி, ஆராதனா ஓகே தானே? அவளுக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? ஷீ இஸ் டோட்டலி ஃபைன். ஜாலியா தான் இருக்கா. உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. நல்லா ஆக்டிவா தான் இருக்கா. ம். சரி, சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா, இனிமே தான் சாப்பிட போகணும். ஆமா, நீ சாப்பிட்டியா? எங்க இருக்க? ஆ, ஒரு சின்ன வேலையா வெளியே வந்திருக்கேன். ஆ, சாப்பிட்டு தான் வந்தேன். உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? எதையும் போட்டு குழப்பிக்காம வீட்லயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுந்தானே சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ற? ஆ, சரி விடுங்க, அவ்வளவுதான். நான் இப்போ கிளம்பிடுவேன். ஆ, நீங்க பார்த்து வேலையை முடிச்சிட்டு வாங்க, நான் வச்சிடுறேன். ம். குரு, என்னங்க சார் கூப்பிட்டீங்களா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சீக்கிரம் எல்லாத்தையும் சீக்கிரம் அனுப்பணும். சார், நம்ம ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அனுப்பிடலாம் சார். சார், ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல குரு, ருத்ரா ஃபோன் பண்ணா. நான் அவளை வீட்டில் இருக்க சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா அவ இப்ப ஏதோ வெளியே வேலையா இருக்கேன்னு சொல்றா. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சம்திங் இஸ் ராங். அவ கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டா. ஏதாவது ஒண்ணு யோசிச்சு அவ நம்மளை தேடி வரதான் பாப்பா. அவ வரதுக்குள்ள இம்மீடியட்லி இங்க இருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஆகணும். சார், பாத்துக்கலாம் சார். டோன்ட் வரி சார்.